பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதம் 4வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது: அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட இவ்விதமாய் பேச விரும்புகிறேன். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளுவா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, நம்முடைய எல்லாருடைய நோக்கமும் அதுதான். ஆண்டவர் நான் விரும்புகிறதை தர முடியும். அநேக முறை தேவ சமூகத்திலே சோதரம் நாம் விரும்புகிற காரியம் எனக்கு நடக்க வேண்டும், ஆண்டவரே நான் விரும்புகிறதை நீர் எனக்கு தர வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய ஆசை அதுதான். ஆண்டவர் நமக்கு விரும்பினதை தருவார் என்று சொன்னால் எத்தனை சந்தோஷமாக இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். வேதம் உறுதிப்படுத்துகிறது. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருவார். வேதாகமத்தின் ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு காண்பித்து தர விரும்புகிறேன். ஆபிரகாமை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். இதோ வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராகு இந்த ஆபிரகாமையும் அவனுடைய மனைவியாகிய சாராளையும் அதோடு கூட லோத்தையும் அழைத்து கொண்டு அவர்களுடைய ஊர் என்கிற கலிதேய பட்டணத்தை விட்டு அவர் கானான் தேசத்திற்கு போக வேண்டும் என்று புறப்படுகிறார். இப்படி அவர்கள் கானான் தேசத்தை பார்த்து அவர்களுடைய பிரயாணம் ஆரம்பமாகிறது. கானான் தேசத்தை பார்த்து அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன நடந்தது என்றால், ஆரான் என்று சொல்லுகிற ஒரு இடத்திற்கு வந்த பொழுது அவர்கள் அங்கேயே இருந்து விட்டார்கள். இதோ தேராகு 205 வருடம் அவர் உயிரோடு இருந்து அவர் ஆரானிலே மரித்து விடுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, அப்படியானால் இந்த தேராகு ஆரானை காணவில்லை. இந்த ஆபிரகாமுடைய ஆழ் மனதிலே ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது, ஒரு ஆசை இருந்து கொண்டே இருந்தது. என் தகப்பன் என்னை கானான் தேசத்திற்கு கூட்டி போவேன் என்று சொன்னார். எனவே நான் கானானை பார்ப்பேன் என்று சொன்னால் எவ்வளவு மகிழ்ச்சியாயிருக்கும். ஆனால் எங்களுடைய பிரயாணம் இப்பொழுது தடைப்பட்டு நாங்கள் ஆரானில் நின்று கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு எண்ணம் ஆபிரகாமுடைய மனதிலே இருந்து கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். இப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார். பாருங்கள், இப்பொழுது அவன் ஆரான் என்கிற இடத்தில் இருந்த பொழுது கர்த்தர் அந்த தேசத்தை, அவனுடைய தகப்பன் வீட்டை, அவனுடைய இனத்தை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் உனக்கு ஒரு தேசத்தை காண்பிப்பேன், அங்கே நீ போ என்று சொல்லி அவரை ஆசீர்வதிக்கிறான். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு ஆபிரகாம் அந்த ஆரானிலே சம்பாதித்த அந்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு, அது மாத்திரமல்ல லோத்தையும் சோதரம் கூட்டிக் கொண்டு அவர் சோதரம் வந்து சேருகிற இடம் எங்கே என்று பார்த்தால் கானானியர் இருக்கிற கானான் தேசத்திலே ஆபிரகாம் வந்து சேருகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபை, ஆபிரகாமுடைய உள்ள கிடக்கை எல்லாவற்றால் ஆபிரகாமின் மன விருப்பத்தை அறிந்த கர்த்தர் ஆபிரகாமை அந்த கானான் தேசத்திலேயே கொண்டு சேர்த்து அந்த கானான் தேசத்தை அவருக்கு சுதந்திரமாய் கொடுத்து அவருடைய சந்ததிக்கு அதை சுதந்திரிக்க பண்ணுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறோம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இதுதான் தேவனுடைய பெரிய கிருபை. இந்த காலை வேளையிலும் உங்களையும் இந்த கிருபை தான் சொல்லுகிறது, உமது மன விருப்பத்தின்படி அவர் தந்தவர். இந்த காலை வேளை உங்களுடைய விருப்பம் எதுவோ, உங்களுடைய ஆசை எதுவோ அதை நிறைவேற்றுகிற ஒரு தெய்வம் உங்களோடு கூட இடைபடுகிறார். எனவே அதை பெற்றுக்கொள்ளும்படியாய், அதை கர்த்தர் நம்முடைய மன விருப்பத்தை நமக்கு தந்தருளும்படியாய்
நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி எங்களை சோதர மகிமையின் பாதையிலே நடத்துகிற எங்கள் நல்ல தெய்வம் எங்களுக்கு உண்டல்லவா? அந்த தெய்வத்தின் கிருபைகளுக்காய் நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உம்முடைய கரம் எங்களை தாங்குகிறது. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் ஆண்டவரே தங்களுடைய மன விருப்பத்தை உம்மிடத்தில் சொல்லுகிறார்கள் ஆண்டவரே. அவருடைய விருப்பம் என்ன என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிற ஆண்டவரே. அப்பா, மன விருப்பத்தின்படி தந்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய மன விருப்பத்தையும் என் ஆண்டவன் நீ நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கிருபையாய் நடத்துகிற நல்ல தெய்வம் இப்பொழுதும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை என் ஆண்டவர் கிருபையாய் நடத்துவீராக. கூட இருந்த ஆசீர்வதியும் நன்மைகளையும் கிருபைகளையும் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.